ஹாய் ஹலோ வெல்கம் டு யூனிக் மீடியா. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? வரலட்சுமியோட மேரேஜை பற்றி தான். சரத்குமாருக்கு 2 வைஃப் இருக்காங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா சாயாதேவி. அவங்கள டிவோர்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக வந்துட்டு ராதிகாவை மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபர்ஸ்ட் வைஃப் சாயாதேவிக்கு பிறந்தவங்க தான் வந்துட்டு வரலட்சுமி. வரலட்சுமியை பற்றி சொல்லணுன்னாக்கா அவங்க நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுவும் போடா போடின்றது அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவியாக இருந்திருக்கு. அதுலேயே நல்ல ஒரு ஃபெமிலியர் ஃபேஸாகவும் ஆகிட்டாங்க. அவங்கள பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு விஷாலை வந்துட்டு லவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பிரேக்கப்பும் பண்ணியிருக்காங்க. பிரேக்கப்கான ரீசனும் வந்துட்டு அவங்க சோஷியல் மீடியாவில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சரத்குமாரை பழி வாங்குறதுக்காக தான் வந்துட்டு வரலட்சுமியை லவ் பண்ணியிருக்காரு நம்ம விஷால் அப்படின்றது அவங்களே வந்துட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு மேரேஜ் நடந்திருக்கு. அதுவும் தாய்லாண்டில் சூப்பர் டூப்பராக நடந்திருக்குது. யார் அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நிக்கோலஸ் சர்ஜேவ். யார் இவரை பற்றி நம்ம நிறைய பார்த்ததும் இல்லை, அவரை பற்றி கேள்விப்பட்டதும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு ஒரு ஆர்ட் கேலரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாரு. ஸோ நிறைய எக்கச்சக்கமான பணம் வச்சுருக்காரு. ஸோ மேபி அதனால் என்னமோ தெரியல வரலட்சுமி வந்துட்டு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நிறையவே பேசப்படுறதா இருக்குது. யார் இவரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா மேரீட் ஆனவர். ஸோ மேரீட் ஆகிட்டு அவங்கள டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்துட்டு வரலட்சுமியை லவ் பண்ணியிருக்காரு. ஸோ வரலட்சுமியோட மேரேஜும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிக்கோலஸ் சர்ஜேவ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 வயசில் பொண்ணு இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதை பற்றி வந்துட்டு வரலட்சுமி கிட்ட வந்துட்டு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு யார் என்ன சொன்னாலுமே கவலை இல்லை. ஈவன் பார்த்தீங்கன்னாக்கா நிக்கோலஸ் சர்ஜேவ் பற்றி நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுது. அவரோட ஹேர் ஸ்டைல், அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வந்துட்டு பேசுகிறாங்க. ஆனால் வரலட்சுமி வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொன்னாங்க. என்னோடய அப்பாவும் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் மேரேஜ் தான். ஸோ நல்லா தான் ஹாப்பியாக இருக்கிறாரு. ஸோ எனக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுல எந்த ஒரு விஷயமும் இல்லை. அதே மாதிரி நிக்கோலஸ் சர்ஜேவ் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே அவர் எனக்கு அழகாக தான் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு அவங்க வந்துட்டு ட்விட்டர் பேஜ்லேயே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்களோட மேரேஜில் வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்தாங்க. இன்க்ளூடிங் ராதிகாவும் வந்திருக்காங்க. மெயினாக ராதிகாவும் சரத்குமாரும் பார்த்தீங்கன்னாக்கா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம நிறையவே பார்த்துருக்கோம். ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வரலட்சுமியோட அம்மா அதாவது சாயாதேவி அவங்க வந்துட்டு இந்த மேரேஜில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஏன் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக நான் அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மேபி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சாயாதேவிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராதிகா வந்துட்டு அக்செப்ட் பண்ணல. அவங்க 2 பேருக்குள்ளே என்ன கிளாஷ்னு தெரியல. ஆனால் வரலட்சுமி வந்துட்டு இந்த மேரேஜ்க்கு சாயாதேவியை இன்வைட் பண்ணாங்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் கிளியராக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.